வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் வியாழக்கிழமை 9/7/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மாலை 12:15 தொடக்கம் 1:15 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய சூரிய உதயம். இன்று காலை 5:58க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 6:13 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 11:24 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 11:24 வரை உத்திர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சுராச்சாரியா வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. பொதுவாக இந்த வியாழக்கிழமையிலே நாமெல்லாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்துவிட்டு நவக்கிரகங்களை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது நவக்கிரக பிரார்த்தனை முடித்து குபேரனுடைய திசை என்று போற்றுகின்ற செல்வத்தை கொட்டி கொடுப்பவன் குபேரன். குபேர திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள், மஞ்சள் பட்டி சாத்தி வழிபாடுகள், கொண்டல் கடலை வைத்து நிவேதனம் செய்து அடியார்களுக்கு பிரசாதம் கொடுப்பது எது நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து கொள்ளலாம். மஞ்சள் பட்டு தான் கட்டாயம் சாத்தத்தான் வேணுமெங்கிறது கிடையாது. சாத்தக்கூடிய வசதி இருந்தால் மஞ்சள் பட்டு சாத்துங்கள், இல்லை 2 மஞ்சள் பூவை கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். எது நமக்கு முடிகிறதோ அதை நல்ல மனதோடு நாம் செய்கின்ற காரியங்கள் நல்ல மனதோடு, பேருக்காக புகழுக்காக
10 பேர் எங்களை பெருமையாக பேசுவேங்கிறக்கா நான் 50 பேருக்கு அன்னதானம் போட்டேன், நான் 50 பேருக்கு வஸ்திரதானம் பண்ணினேன் என்று மற்றவர்கள் நம்மை பெருமையாக எண்ண வேணும் என்கிறதுக்காக செய்வதல்ல இறை வழிபாடு. அவ்வாறு அந்த இறை வழிபாடு என்பது எங்களுடைய மனம் ஒன்றாக ஒருமைப்பட்டு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். இந்த மனம் நல்லதாக இருந்தால்தான் எண்ணங்கள் நிறைவேறி இறையருடைய எல்லாம் பூர்ணமாக பெற முடியும். அவ்வாறு இந்த வியாழக்கிழமையிலே நாம் வியாழ பகவானையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதோடு, பொதுவாகவே ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணங்கள் வரும்னு சொல்வார்கள். வியாழ சுகம் போதாது, வியாழம் வரட்டும், வியாழ சுகம் வந்ததும் எல்லாம் சரியாக வரும். திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கிற பொழுது வியாழ சுகம் இல்லை, இப்போ ஜாதகம் பார்க்கக்கூடாது, வியாழ சுகம் வந்ததும் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கலாம் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். இவ்வாறு இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் இந்த வியாழ பகவானை வழிபாடு செய்வதனாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அந்த வியாழ பகவான் குரு பகவான் சொல்லப்படுபவர். அவர் அவர் இருக்கும் ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை எந்த ராசியிலே நமக்கு அது எத்தனையாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறதோ அதற்குரிய பலன்களை கொட்டி கொடுப்பார். அவ்வாறு குரு பகவான் நமக்கு எது எது எல்லாம் நல்லது என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அவையெல்லாம் அவருடைய நல்ல பார்வை வருகின்ற பொழுது தானாக நடந்துவிடும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற நல்ல எண்ணங்களோடு நாமும் இந்த இறை வழிபாடுகளிலே செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. மலர்கள், வில்வம், பொன்னச்சி, விழாத்தி, கிழுவை போன்ற பத்திரங்கள், அருகம்புல் இவற்றை கொண்டு செல்லலாம். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். முதலில் பெற்றோர்கள் அதனை கடைப்பிடிக்க வேண்டும். அப்பா வேட்டி சால்வையோட கோவிலுக்கு போனால் பையனும் வேட்டி சால்வை போவான். அப்பா டிஷர்ட் போட்டு லாங்ஸ் போட்டு போனால் பிள்ளை வதைத்தான் செய்யும். எனவே இந்த பிள்ளைகளை எதிர்கால சந்தையினை நல்வழிப்படுத்துகின்றவர்களாகிய பெற்றோர்கள் நாம் முதலில் சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலயங்களுக்கு செல்ல பழக வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். கோயிலுக்கு போகிறதுக்கு வெள்ளை வெட்டி கட்ட உடனே சிகப்பு வெட்டி, பச்சை வெட்டி, மஞ்சள் வெட்டி, நீல வெட்டி, கருப்பு வெட்டி, சிகப்பு கலர் சிங்கிச்சான்ற மாதிரி எல்லாம் அவையெல்லாம் ஆலயத்திலே பணிபுரிகின்றவர்கள் இறை வழிபாட்டிலே தங்களை அர்ப்பணித்திருக்கின்றவர்கள். பொதுவாக ஒரு ஆலயத்திலே ஒரு கிராமத்திலே இருக்கின்ற ஒரு பூசகர் அல்லது ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர் என்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிவதற்காக அவ்வாறு அந்த மஞ்சள் வெட்டி கட்டி. இப்போ எல்லாரும் மஞ்சள் வெட்டி, சிகப்பு வெட்டி, பச்சை வெட்டி, நீல வெட்டி, கருப்பு வெட்டி, என்னென்ன கலரில் எல்லாம் வேட்டி போடலுமோ வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு அவர்களும் போட்டுக்கொண்டு இருப்பார்கள், இவர்களும் கட்டிக்கொண்டு இருப்பார்கள். ஆலய வழிபாடு என்பது மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இறையருள் தானாக வந்து சேரும். இந்த நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நல்ல மனதோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தாய்மார்கள் நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே பட்டு சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். தலைவிரி கோலத்தோடு ஆலயத்துக்கு செல்லுவதை விட நாம் செல்லாமல் இருந்தால் புண்ணியம் கூட கிடைக்கும். சென்று பாவத்தை எடுப்பதை விட செல்லாமலே இருந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் வந்துடுமா. இவ்வாறு தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. இறை வழிபாட்டிலே தலைவிரி கோலம் அபசகுணம், அது வீட்டுக்கு தரித்திரத்தை கொடுக்கும். இதையெல்லாம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து சொன்னார்கள். இந்த வகையை நாமும் அவற்றை மனதிலே கொண்டு இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமி சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலைக்கு இனிய காலை வணக்கம். இன்று 9/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இந்த நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இந்த நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் அமையும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமும் நன்மையும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு உண்டு, சிறப்பான அனுகூலங்கள் இருக்கும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுபாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் ஈடுபடுகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று அடைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே வெற்றி நாளாக அமையும். குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். உறவினர் மூலமாக அனுகூலங்களும் நன்மைகளும் உண்டு. கும்பராசி, அவிட்டம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. மீனராசி, புரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இந்த நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் உண்டு. இன்றைய சிந்தனை. பொதுவாக வாழ்வியலிலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு, நாங்கள் எடுக்கின்ற காரியங்களுக்கு எந்த வகையிலே எங்களுக்கு தடைகள் பெறுகின்றன, எந்த வகையிலே எங்களுக்கு போராட்டம் பெறுகின்றது, நாம் அதற்கு எதையெல்லாம் செய்ய முடியும். ஒருவருடைய எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய முயற்சி என்று ஒன்று இருந்தாலும் ஒரு வழிகாட்டி ஒருவருக்கு வேண்டும். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு உச்ச நிலையிலே இருக்கின்ற நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு வழிகாட்ட ஒருவர் இருந்திருப்பார். இந்த வழியிலே செல்லுன்ற அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய வெற்றிகளை வழிகாட்டுவதற்கு ஒரு ஆசான் இருப்பார், ஒரு குரு இருப்பார், ஒரு நண்பர் இருப்பார். நல்ல முறையிலே அவரை
வழிப்படுத்தி விடுவதற்குரிய ஒரு ஆற்றுப்பாடு ஒன்று ஒருவர் எடுப்பார். அந்த ஆற்றுப்பாடு தான் எங்களுடைய வெற்றிக்கு முழுமையான காரணமாக அமைகின்றது. ஒருவர் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகின்ற பொழுது அதை சரியாக பற்றி பிடித்து கொண்டோமானால் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகள் ஆரம்பமாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே எங்களுக்குரிய வழிகாட்டி என்பது ஏதோ ஒரு வகையில் இறைவன் எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் யாருமே எதையுமே தனித்து வெற்றியை பெற முடியாத சூழல் இருக்காது. ஏதோ ஒரு வகையிலே ஒரு வழிகாட்டி எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு வழிகாட்டக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு மேன்மையையும் நன்மையையும் கொடுக்கின்றது. எனவே அந்த வழிகாட்டலை நாங்கள் பற்றுதல் படுத்தி சரியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றுதல் எங்களுக்கு சரியாக பிடித்து கொண்டோமானால் அந்த வழிகாட்டல் மூலமாகத்தான் நாங்கள் பல நன்மைகளையும் பல சிறப்புகளையும் உலகத்திலே பெற முடியும். அந்த உயர்வுக்கு எங்களுடைய முயற்சி மட்டும் போதாது, எங்களுடைய நடைமுறையும் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் நல்ல உயரத்துக்கு வந்துவிட்டோம், நாங்கள் ஒரு உச்ச நிலையிலே இருக்கின்றோம் என்று அகம்பாகங்கொண்டு யார் எதை செய்தாலும் அதற்கு தலையாட்டி விட்டு செய் என்று விட்டோமானால் அது எங்களுக்கு மிகப்பெரிய தீமையை கொடுத்துவிடும். இது உலக நடைமுறையிலே நாங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டிய பல விடயங்கள். ஒருவருடைய தீமையான செயல்கள் அது நாங்கள் யாருக்கு அந்த தீமையை கொடுக்கின்றோமோ அது காலம் தாழ்த்தி என்றாலும் திரும்ப எங்களை அது சாரும். நாங்கள் செய்த அந்த பிரச்சனைகளுக்கு, நாங்கள் செய்த அந்த சிக்கல்களுக்கு, நாங்கள் செய்த அந்த வினைப்பயன் என்பது எங்களை சார்ந்துவிடும். நாங்கள் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக பெருமை, பெருமிதம், இன்மை, சிறுமை, பெருமிதம் ஊர்ந்து விடல். இக்குறளினுடைய பொருளாக பெருமை பண்பு செருக்கு இல்லாமல் வாழ்தல், சிறுமையோ செருக்கே மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பெருமை, பெருமிதம், இன்மை, சிறுமை, பெருமிதை ஊர்ந்து விடல். இக்குறளினுடைய பொருளாக பெருமை பண்பு செருக்கு இல்லாமல் வாழ்தல், சிறுமையோ செருக்கே மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.